கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு ஆராதனை இன்று நடைபெற்றது. கொழும்பு பேராயர் வெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகே தலைமையில் இந்த ஆராதனை முன்னெடுக்கப்பட்டது. Many years ago, when Joseph Stalin, many years ago, when Joseph Stalin was ruling Russia, he asked the question, பல வருடங்களுக்கு முன்னர் ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் ஆட்சி செய்யும் போது அவருக்கு ஒரு கேள்வி காணப்பட்டது. பரிசுத்த பாப்பரசருக்கு இவ்வளவு படையணியொன்று இருக்க வேண்டுமா என்ற கேள்வியே அதுவாகும். பரிசுத்த பாப்பரசர் அந்த படை அணியுடன் உலகத்தை வெற்றி கொள்ளப் போகின்றார் எனவும் தேவாலயங்களை லௌகீகமானது எனவும் நினைத்தார். அவர் நினைத்தது முற்றிலும் தவறானது. தனது ஆட்சி காலத்தில் 60 மில்லியனுக்கும் அதிகளவான மக்களை கொலை செய்த சர்வாதிகாரியே அவர். அடால்ஃப் ஹிட்லர் என ஜெர்மனியில் மற்றொருவர் இருந்தார். அவரும் இவரை போன்றவர்தான். ஜெர்மனியில் எரிவாயு அறைகளில் 6 மில்லியன் யூதர்கள் மற்றும் எதிரிகளுக்கு பாரியளவு கொடூரம் இழைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சில தீயவர்கள் உலகத்தில் பிறந்துள்ளனர். அவர்களுடைய தேவை என்ன? அவர்களுக்கு முழு உலகத்தையும் வெற்றி கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. அதே போன்று நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. உண்மையில் ஹிட்லர் தனது வாழ்நாளை நீட்டிப்பதற்கு பல்வேறு வழிகளை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவரால் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஏன் இவ்வளவு காலம் வாழ விரும்பினார்கள்? ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை செலுத்த விரும்பினர். வாழ்க்கையை அதிகாரம் செலுத்தும் மனித போக்கு மகத்தானது. அதிகாரம் செலுத்தும் சக்தி நம் நாட்டிலும் உள்ளது. நாங்கள் அதனை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் என்பதை மறந்து விடுகின்றார்கள். எவ்வித வித்தியாசமும் இல்லை. அதனாலேயே அவை மனித குலத்திற்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்றன. Just like any other human being, there's no difference whatsoever. But these authorities forget about it. That is why they bring misery to humanity. இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தமிழ் ஆராதனை இன்று காலை கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்றது. இந்த பாஸ்கா எங்களுக்கு இந்த காலத்துக்கு உரிய நல்ல செய்தியை தருவதாக நான் இப்பொழுது நினைக்கிறேன். இதேவேளை நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகள் நடைபெற்றன. உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு ஜியோன் தேவாலயத்தில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்திலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி ஆண்டனி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு திருப்பலி நள்ளிரவு ஆராதனைகள் யாழ்ப்பாணம் தூய மெரியன்னை ஆலயத்தில் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. கிளிநொச்சி புனித திரேசாள் ஆலயத்தில் நேற்றிரவு உயிர்த்த ஞாயிறு தின ஆராதனைகள் நடைபெற்றன. பங்கு தந்தை அருட்பணி சில்வஸ்டர் அடிகளாரினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது.
மாத்தளை புனித தோமையர் தேவாலயத்திலும் உயிர்த்த ஞாயிறு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நாட்டின் பிரதான தேவாலயங்கள், ஹோட்டல்கள் சிலவற்றை இலக்காக கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று நாளையுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இந்த தொடர் தாக்குதல்களினால் 272 பேர் உயிரிழந்தனர். 500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். அவர்களை நினைவு கூர்ந்து நாளை காலை 8:45 முதல் 8:47 வரை 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கத்தோலிக்க திருச்சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் காலை 8:30க்கு நினைவேந்தல் ஆராதனைகள் ஆரம்பமாகின்றன. குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் பங்கேற்புடன் இந்த நினைவேந்தல் ஆராதனையை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். காலை 8:45க்கு 2 நிமிட மௌன அஞ்சலியை முன்னெடுக்கவுள்ளோம். அனைத்து பிரஜைகளும் நாளை காலை 8:45க்கு நமது தேவாலயங்கள், பிற மத வழிபாட்டு தலங்களில் மணிகளை அடித்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். அதேபோன்று கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் காலை 8:15ற்கு ஆராதனைகள் நடைபெறவுள்ளன. மாலை 5:30க்கு கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதனிடையே நாளை மதியம் கட்டுவாப்பிட்டியில் புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் நடைபெறுகின்ற ஆராதனையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் விசுவாசத்தின் சாட்சியாளர்கள் எனப்படும் நம்பிக்கையின் வீரர்கள் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்டியல் முதன்முறையாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதற்கு தற்போதைய அரசாங்கத்தினால் சில சிறந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பாராட்டுவதாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முறையான விசாரணைகள் இடம்பெறுவதாக கொழும்பு கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். கடந்த 5 வருடங்களாக இது தொடர்பில் எவ்வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. விசேடமாக 2019 நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உருவான கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் இந்த விசாரணை குழுக்களை முற்றாக ஒவ்வொரு இடங்களுக்கு இடமாற்றம் செய்து இந்த விசாரணைகளை குழப்பினர். இந்த விசாரணைகள் முற்றாக நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் இதுவரை எந்த விசாரணைகளும் இடம்பெறவில்லை. இப்போது புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் இந்த விசாரணைகள் சரியான முறையிலும் ஒழுங்கான முறையிலும் நடைபெறுவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. அதனால் விசாரணை குழுக்கள் தமது விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு முழுமையான ஆதரவினை வழங்குமாறு நான் தற்போதைய அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுக்கின்றோம். அதேபோன்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டமாதிபர் திணைக்களம் பக்கசார்பின்றி சுயாதீனமாக தமது விசாரணைகளை முன்னெடுப்பது அவசியமானது. நாம் இன்னமும் இந்த உண்மை மற்றும் குற்றவாளி யார் என்பது தொடர்பில் வெளிக்கொணரப்பட்டு அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் கொண்டு வருகின்ற செயற்பாடு முழுமையாக நடைபெறும் என எதிர்பார்க்கின்றோம். இதற்கு இந்த அரசாங்கம் ஆதரவினை வழங்கும் என்றும் நம்புகின்றோம். அவர்களுக்கு இதன் பின்பாக உள்ள உண்மை என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கான இயலுமை கிடைக்கும் என நம்புகின்றோம்.